நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கலப்பு எண்கள் எக்ஸசைஸ் 2.2 இல்லை ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2i மற்றும் w ஈக்குவல் டு -1 + 3i என கொண்டு கீழ் காண்பவைகளின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் இசட் ப்ளஸ் டபிள்யூ, செகண்ட் ஒன் இசட் மைனஸ் IW, தேர்ட் ஒன் வந்து 2z + 3w, ஃபோர்த் ஒன் வந்து 2ZW, ஃபிஃப்த் ஒன் வந்து z² + 2ZW + w², சிக்ஸ்த் ஒன் வந்து z + w த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது z + w. அப்போ z வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5 மைனஸ் 2i ப்ளஸ் w வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க -1 + 3i. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்போ இந்த 5 மைனஸ் 2ஐயை அப்படியே எழுதிக்கிடணும். இந்த ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -1 + 3i கிடைக்கும். இப்போ இந்த 5 ரியல் நம்பரை தனியாக ஆட் பண்ணணும், இமேஜினரி நம்பரை தனியாக ஆட் பண்ணணும். ரியல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 5 -1. அப்போ 5லேருந்து -1 செப்பரேட் பண்ணால் 4 கிடைக்கும். இமேஜினரி நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க -2i + 3i. இந்த 2iலேருந்து 3i செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1i கிடைக்கும். அப்போ z + w வேல்யூ வந்து 4 + iன்னு கிடைக்கும். அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z மைனஸ் IW. அப்போ z வேல்யூ என்னது 5 மைனஸ் 2i, w வேல்யூ என்னது -1 + 3i. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் ஐயை கொண்டு இந்த உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 5 மைனஸ் 2ஐயை அப்படியே எழுதிக்கிடணும். இந்த மைனஸ் ஐயை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன கிடைச்சிரும் +1i கிடைக்கும். இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து நமக்கு என்னதாகும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் நமக்கு I² வேல்யூ வந்து நமக்கு -1. அப்போ ஆல்ரெடி ஹியர் ஒன் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3ன்னு கிடச்சிரும். அப்போ இதுலேருந்து இங்கே ரியல் நம்பர் 5 இருக்குது, இங்கே ரியல் நம்பர் 3 இருக்குது. அப்போ 5 + 3 வந்து நமக்கு 8 ஆயிரும். இங்கே -2i, இங்கே +1i இருக்குது. 2iலேருந்து 1ஐயை செப்பரேட் பண்ணும்போது -iன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு z மைனஸ் IW வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 8 - iன்னு கிடச்சிரும். அடுத்து தேர்ட் சம் வந்து 2z + 3w = அப்போ 2வை z மல்டிப்ளை பண்ணணும், wவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 2வை z வேல்யூ 5 - 2i + 3ஐ w வேல்யூ வந்து -1 + 3i. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த 2வை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10, 2 2s are 4i. இந்த 3ஐ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது -3 + 3 3s are 9i. இப்போ இங்கே இந்த 10 - 4i அப்படி எழுதிக்கிடணும். இந்த ப்ளஸ்ஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -3 + 9iன்னு வரும். இப்போ 10லேருந்து -3 செப்பரேட் பண்ணும்போது 7 கிடைக்கும். இங்கே 9iலேருந்து 4iயை செப்பரேட் பண்ணும்போது 5i கிடைக்கும். அப்போ 2z + 3w = 7 + 5iன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க ZW = 5 - 2i. z வேல்யூ வந்து 5 - 2i, w வேல்யூ வந்து -1 + 3i. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 5ஐ கொண்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு -2iயை கொண்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். 5ஐ கொண்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது 5 × -1 -5, 5 × +3i 15i. நெக்ஸ்ட் இந்த -2ஐயை கொண்டு இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும். -2i × -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். -2i × -1 2i. நெக்ஸ்ட் -2i × 3i 3 2s are 6. இங்கே மைனஸ் வரும். ஆல்ரெடி i × ஐ ஸ்கொயரோட வேல்யூ ஒரு மைனஸ், ஸோ இங்கே ப்ளஸ் வரும். ZW = இப்போ நமக்கு 6லேருந்து 5ஐ செப்பரேட் பண்ணால் 1 கிடைக்கும். 15 + 2i 17i. ஸோ ZW = 1 + 17i. நெக்ஸ்ட் z² + 2ZW + w². z² வந்து 5 - 2i த ஹோல் ஸ்கொயர் + 2 × 5 - 2i, w வேல்யூ -1 + 3i + w வேல்யூ -1 + 3i த ஹோல் ஸ்கொயர். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா a² + 2ab + b² = a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. அப்போ z + w த ஹோல் ஸ்கொயர்னா z² + 2ZW + w². அப்போ
நமக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம இது கேட்டிருக்காங்க. அப்போ z + w the whole square is equal to z 5 - 2y w - 1 + 3y the whole square. அப்போ 5 - 2y இந்த ப்ளஸ்ஸை கொண்டு உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது -1 + 3y the whole square. அப்போ 5லேருந்து 1 போனால் 4, 3லேருந்து 2y போனால் 1y the whole square. இப்போ a + b the whole square is equal to a square means 4 square 16 plus 2ab. 2abனா 4 2s are 8i plus b square. b square ஓட வேல்யூ 1 square ஓட வேல்யூ 1, i square ஓட வேல்யூ -1, so -1. so z plus w the whole square is equal to 16லேருந்து என்ன 1 செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். அப்போ 15 plus 8i. அப்போ z² plus 2zw plus w square வேல்யூ 15 plus 8i. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, z plus w the whole square வேல்யூ கண்டுக்காட்டிருக்காங்க. அப்போ z plus w the whole square is equal to z² plus 2zw plus w square. ஆல்ரெடி நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 15 plus 8i. அப்போ z plus w the whole square is equal to 15 plus 8i.